ஹாய் ஹலோ ஜிவிடி. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மிஷினுக்குள்ளே தான் போக போகிறோம். மிஷினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டைட்டில் கார்டை போட்டு வந்துடும். வாங்க போகலாம். ஹாய் ஹலோ ஜிவிடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை கடந்து போகணும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிவ்வே வச்சுருப்போம் இதுக்கு முன்னாடி. அந்த கிவ்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல ஜிவிடி. ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனால் ஒரே ஒரு தம்பி மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணார் ஜிவிடி. சப்போர்ட் பண்ணி ஃப்ரீன்னு மட்டும் கமெண்ட் பண்ணார். ஆனால் அவருக்கு நான் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எந்த வியூஸ் எதுவுமே எந்த ப்ரோஜனமே இல்லை ஜிவிடி. அந்த வீடியோ போடுறதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்காது. அதனால நான் அவருக்கு நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் மனசை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த அக்கௌண்ட்டை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அந்த தம்பி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது தம்பி. நீங்கள் இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுப்பேன் அந்த அக்கௌண்ட்டை. சரி, நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரம் இந்த பனி பிரதேசத்தை எல்லாம் கடந்து போகணும். நம்ம இன்னும் பனி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, நிலம் நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை. சரி, இந்த பனியை கடந்து எப்போ போவோம் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் மாதிரி நம்ம தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் உங்களால் வீடியோ போடலைன்னா நம்ம வந்து வீடியோ போடாமலே நிலமையாக போச்சு, அதனால தான் போடலை. சரி, என்ன சொல்கிறாங்க வாங்க பாப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிலாம் அவ்வளோக்கு இல்லாமல் இந்த இடம் ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். மேகமூட்டத்தோடு காணப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வியூஸுக்கு இந்த வீடியோக்கு வந்து 1K வந்தால் மட்டும் தான் நம்ம அடுத்த RDR 2 போடுவோம். இல்லாட்டி RDR 2 போட மாட்டோம். எப்படியாவது அடுத்த வீடியோ GTA5 தான் நான் போட போகிறேன். GTA5 கன்ஃபார்ம் அடுத்த வீடியோ வரப்போகுது. அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் GTA5 தான் போட போகிறேன். RDR 2 போடலை. ஏன்னா RDR 2 நினச்சப்படி வியூஸ் அவ்வளோக்கு போகலை, தொடவும் இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பனி பிரதேசத்தில் கடந்து நம்ம வந்தாச்சு பாருங்கள். மரம்லாம் பாருங்கள் இதாக போயிடுச்சு. ஒரு பனி நீங்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க. பாருங்கள், ஃபீல்ஸ் குட் டவுன் சீட். பார்த்தீங்கன்னா பனியெலாம் குறைஞ்சி ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் நிலப்பகுதிக்கு அப்படியே நம்ம வந்தாச்சு. வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக போகிறோம் பாருங்கள். வெளிச்சு நம்ம கண்ணுக்கு தெரியுது. மறுபடியும் பனி வருது ஜிவிட்டி. நானும் இது நிலம் வரும்னு பார்க்குறேன், பனி தான் வருது. சரி, வாங்க நம்ம போவோம். சரி ஜிவிட்டி, இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃப்ரீன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா மூணு கிவ்வே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். கமெண்ட் பண்ணால் நான் ஃப்ரீ கிவ்வே கொடுப்பேன் ஜிவிட்டி சொல்லிட்டேன். கமெண்ட் பண்ணால் ஒரு 10 கமெண்ட் வந்தாலே கிவ்வே கொடுப்பேன். எத்தனை பேருக்கு இருந்தாலும் கேட்குவேன். 10 கமெண்ட் வந்தால் ஒரு ஆளுக்கு கிவ்வே கொடுப்பேன் ஜிவிட்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றி நான் கண்ணை முடிவு கையை வைப்பேன். அந்த அக்கௌண்ட் நான் கிவ்வே கொடுப்பேன். அது நீங்களாக கூட இருக்கலாம். ஓகேவா ஜிவிட்டி? ஃப்ரீன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் யாருமே எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிவிட்டி. வீடியோ பார்க்குற யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணுறது இல்லை ஜிவிட்டி. ப்ளீஸ் ஜிவிட்டி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிவிட்டி. எனக்கு வீடியோவே போட தோண மாட்டேங்குது ஜிவிட்டி. இப்போ யாருமே எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்குது ஜிவிட்டி. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் ஜிவிட்டி எனக்கு அடுத்த வீடியோ போடவே தோணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிவிட்டி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கையெல்லாம் பாருங்கள். அம்மா, இந்த கேம் உங்களுக்கு விளையாட பிடிக்குமா? GTA5 விளையாட பிடிக்குமா கேளுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு மிஷின் முடிக்கிறது தான் இருக்குது ஜிவிட்டி. ஒரு ஃபன்னுமே இல்லை. யாரை சுடுறது, யாரை இது பண்ணுறது, அதெல்லாம் ஃபன்னே இல்லை ஜிவிட்டி. இந்த கேம் வந்து நீங்கள் வேறு மாதிரி நினச்சி விளையாண்டிங்கன்னா அது வேறு மாதிரி கேம் தான் இது. இந்த கேம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு போகிற கேம்லாம் இல்லை, மிஷின் படி விளையாடுற கேம் ஜிவிட்டி. ஓகே, ஆனால் GTA5 வந்து நம்ம இஷ்டத்துக்கு போகிற கேம் ஜிவிட்டி. நான் அடுத்த GTA5 தான் எடுத்த போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது ஜிவிட்டி. ஸ்பைடர்மேன், GTA5 அண்ட் டாப் கேம்ஸ் அக்கௌண்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி விலையில் நான் வந்து பண்ணி தரேன் ஜிவிட்டி. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே கமாண்டில் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜிவிட்டி. அந்த அக்கௌண்ட்டை போய் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு கம்மி விலையில் வந்து அக்கௌண்ட் வாங்கிடலாம் ஜிவிட்டி. எல்லா டாப் ரேட் கேம்ஸும் இருக்குது. எல்லா கேம்ஸும் இருக்குது. கண்டிப்பாக வரும் ஜிவிட்டி. என்னை நம்பி அந்த அக்கௌண்ட்டை வாங்க. கண்டிப்பாக கேம்ஸ்லாம் ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ISI என்ன பண்ணுது இந்த குதிரை போடுது ஜிவிட்டி. புழுக்கையை பாருங்கள். சரி, எத்தனை நேரம் இங்கே பேசுறதுக்குலாம் அந்த பாருங்கள் வேலையை முடிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினை நான் இங்கே தான் கொள்ளடிக்க போகிறோம். இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லாமல் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே வந்துட்டேன். இவங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து ட்ரெயினை கொள்ளடிக்க போகிறோம் ஜிவிட்டி. முதலே நமக்கு மேப்பு கிடச்சிருக்கும். நம்ம போன மிஷினில் பார்த்துருப்போம். இந்த மிஷினில் அந்த மேப்பில் இருக்க மாதிரி நம்ம இந்த ட்ரெயினை கொள்ளடிக்க போகிறோம். அந்த ட்ரெயினில் நம்ம ஒரு பொக்கிஷம் வருதான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதை நம்ம கொள்ளடிக்க போகிறோம். நம்ம ட்ரெயினில் நம்ம ஒரு பொக்கிஷம் வருதான். சரி, வாங்க போய் பார்ப்போம் என்ன பொக்கிஷம் தான் அப்படி வருதுண்டு. சரி, போடா தம்பி குதிரை எழுதிட்டு. நான் வந்து என்னென்ன அடுத்த வீடியோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடாமல் நான் GTA5 போடலான்னு தான் இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டு உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனும் தெரிவிச்சுட்டு அடுத்த நம்ம GTA5 போடுவோமே அப்படின்னு இருந்துட்டேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோ GTA5 தான் வரப்போகுது. ஏன்னா GTA5 நிறைய நம்ம ஃபன் பண்ணலாம், நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது நம்ம GTA5 போடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீரை கடந்து இந்த குதிரை வேகமாகவே போய் தொலைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஜிவிட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜிவிட்டி. நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான்
என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேரம் அந்த ஆற்றை கடந்து போகணும். இந்த ஆற்றை கடந்து போனால் தான் நம்ம வந்து அங்கே இதுக்கிட்ட போய் சேர முடியும். பையனும் போகிறோம் போய்கிட்டே இருக்கான் ஜிவிடி. பார்ப்போம் எப்போ தான் போய் சேரேன்டா. ஐயா என்னடா போக மாட்டேங்கிறா, தண்ணியெலாம் பாருங்க ஜிவிடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கிட்ட தான் வைக்கிட்டே நம்ம போக சொல்கிறாங்க. அதுக்கிட்ட போய் தான் மிஷன் முடிக்கணும். நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் வந்து ஒரு சூப்பர் கேமு, நம்ம எங்கே வேணால் சுற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா ஒன்றும் ஆகிட்டு. இதில் 4 சாப்டர் நீங்கள் முடிக்கணும். இந்த கேம் நிறைய கஷ்டப்பட்டு விளாண்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மிஷின்லாம் முடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த கேம் மிஷின் முடிச்சதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம். அதுவும் நம்ம இஷ்டத்துக்குலாம் சுற்ற முடியாது. இது ஒரு காடு மாதிரி கேம் தான், சிட்டியில் அந்த கேமில் இருக்காது. ஆனால் சூப்பர் கிராஃபிக்ஸ் உள்ள கேம் ஜிடி, அருமையாக இருக்கும் கிராஃபிக்ஸ்லாம். அடுத்து நம்ம வந்து GTA 5 போட போகிறோம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன கேம் விருப்பம் வரீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லா கேமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ எல்லா கேமே நான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து ஃப்ரீ கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் வெப்சைட் ஒன்று சொல்லுவேன். சரி, யார் யார் கமெண்ட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் அப்பு ஆரம்க்குன்னு நினைக்கிறேன். ஆரம்க்கு நம்ம பண்ண சொல்கிறாங்க, இதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். போடா என்கிட்ட போட சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல வச்சுக்கிட்டி என்ன தான் பண்ண போகிறான்ட்டு. சரி இப்போது என்னமோ சொல்கிறான் பையன், நம்ம பண்ணி தானே ஆகணும். எங்கிட்ட போக சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே போய் சுத்தன்னு நினைக்கிறேன். கையில் விடவாடா போதுமாடா தம்பியில FIFA நம்ம சொல்கிறான். சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல நம்மளுக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா அதில் போய் கட்ட போகிறோம். அதில் போய் கட்டி ட்ரெயின் வரும்போது நேரம் வெடிக்க வைக்க போகிறோம். வெடிக்க வைக்கும்போது ட்ரெயின் வெடிச்சு அங்கே காசுலாம் நம்மளுக்கு தான். காசு ஒரே காசு தான் அந்த வீணாக போனது தெரியாமல் போல இருக்குது. சரி இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம எழுத்தணும் போல இருக்குது. எழுத்துல தான் கட் பண்ணி மாட்டுவோம் போல இருக்குது. சரி எழுத்துவோம். மாட்டியாச்சுடே குட்டுரா. இப்போ ட்ரெயின் வர வெயிட் பண்ணணும் போல இருக்குது. சரி இப்போ வந்து மறுபடியும் மேலே போனால் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா. இவன் என்ன சொல்கிறான். சரி இப்போ குதிரையை எடுத்துகிட்டு மேலே போகணும். இந்த வீணாக போகணும் நடக்கிறதுக்கு நேரமாகும். அதனால் இதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இவன் நடந்து ஒரு வழியாக வந்துட்டான். நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேபை ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க, வெப்பன் எடுக்க சொல்கிறாங்க. சரி நம்ம வெப்பன் எடுத்தாச்சு. அடுத்து என்னடா பண்ணணும்டா வீணாக போனோண்ணே. அவன் என்னமோ சொல்கிறான் எஞ்சிக்கிட்டு இருக்கோமே புரியலடே. என்னடா பண்ணணும். நம்ம குதிரை கிட்டே இருக்கோம், கையில் கட்டணுமோ புரியலை எனக்கு. சரி ஜிவிட்டி நான் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆஹா இப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இலையா மாஸ்க், அந்த மாஸ்க் எடுக்கிறது தான் 10 மணி நேரம் நம்ம இது பண்ணியிருக்கோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வரப்போது எவ்வளோ வியூ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பார்ப்போம் முடிய. Gotta be kidding me! Where did you find that moron? You said it was fine. It's my fault. Come on! You're pathetic. You know that? இப்போ என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச பாம்பு வெடிக்கலை. ஒன்றுமே இந்த வீணாக போனதுனால புரிய மாட்டேங்குது. எதுக்குடா பாம்பு வெடிக்கலை, ஒழுங்கான ஈத்து போன பாம்பாச்சா வெடிக்க வேணாடா பண்ணோம். இப்போ என்னையை போக சொல்கிறேன் ஜிவிட்டி. அவன் கூட ஓடி போய் நான் ட்ரெயின் மேலே ஏறி இதை நிறுத்தணுமா இல்லை எனக்கு வேலை எனக்கு கொடுக்குறாங்க ஜிவிட்டி வீணாக போனவங்க. இப்போ நான் எவ்வளோ தூரம் ஓடி போய் அதை எவ்வளோ நிறுத்தன்னு தெரியல. ஐயா எங்கடா ஓடுறாங்க, மிஷின் வேறு முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஓடி போய் நிறுத்துகிற மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக வண்டி மேலே ஏறியாச்சு. ட்ரெயின் மேலே எவ்வளோ ஒருத்தர் கீழே விழுட்டான். ஹீட்டு அவன் கீழே விழுட்டான். இன்னொருத்தர் வந்து ஆபத்தில் இருக்கான். இவன் நம்ம காப்பாற்றிடுவோம். நம்ம கிட்ட போகணும். நம்ம கீழே நம்ம இருக்கணும். போடா எழுத்து சொல்கிறாங்க. எழுத்துல தான் நம்மளால் மேலே ஏற்ற முடியும்னு நினைக்கிறேன். எழுத்திடுவோம். நவ் ஸ்டாப் எல்லோவிங் அழுத்தியாச்சு. புஷ் பண்ணு. எவ்வளோ தான் புஷ் பண்ணுறேன்னு தெரியல. ஏற்றியாச்சு இப்படி எப்படியும் அவனை. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இந்த ட்ரெயினுக்குள்ளே தான் போய் கொள்ளடிக்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இருப்பாங்க தெரியல சுற்றி. சரி வாங்க நம்ம போகலாம். போகிற வரையும் போய் நம்ம கொள்ளடிப்போம். நம்ம தான் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதில் இருக்கோம். ஆனால் இப்போ வீடியோ போட்டே பெருசு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நேராக நம்ம போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்க எவ்வளோ லக்ஸரியாக இருக்குன்னு பாருங்கள். ஆமாம் இதில் பணம் கொட்டி தான் கிடக்கும் ஜிடி. இப்போ பார்த்தீங்கன்னா பயப்படுறான் இவனாச்சும் உள்ளே இருப்பான்ட்டு. அதான் நான் சொல்கிறேன் ஆர்த்ரோ மார்கன் சொல்கிறேன்டா. பயப்படாமல் உள்ளே போடாடே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இதில் பிக்கு இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு மோதிரம்லாம் கிடச்சிருக்கு. சில்வர் மோதிரம், கருப்பு மோதிரம். இவன் யாரா தூக்குறா. இவனை ட்ராப் பண்ணிடுறா. இவனா போனோம். இவனை வேறு தூக்குறான். அது யாருன்னே தெரியல ஜிவிட்டி. வாங்க போவோம். என்ன ஒன்றும் புரியலையே. மறுபடியும் அவன் திரும்பணும் தெரியலையே. இப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேஃப்டிக்கு துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிறோம். துப்பாக்கி எடுத்து நம்ம வந்து போக முடியும் நம்மளால். இப்போ பார்த்தீங்கன்னா எவனை இருக்கிறாப்புல தெரியலை நம்மளுக்கு. நான் இதுக்குள்ளே ஆமாம் சொல்கிறான் ஜிவிட்டி. என்ன ஜிவிட்டி இப்படி இத்தனை பேர் இருக்காங்க வீணாக போனவையா.
நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா என்னை சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாருங்க, அந்த ஒருத்தவன் எல்லா வீணாக போகணும் இங்கே தான் இருக்காங்க பாருங்கள். அந்த பாருங்க, அந்த ஒரு வீணாக போனவன். எத்தனை வீணாக போனவன்டா இருக்கீங்க, வெளியே வாங்கடா வேமா. மொத்தப்பட்டி ஆர்த்ரோ மோர்கன் வந்திருக்கேன்டா. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிடி கமெண்ட் பண்ணுங்கள் ஜிடி, ப்ளீஸ் ஜிடி கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஜிடி. ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவோம் ஜிடி கமாண்டு. நம்மளுக்கு வந்து என்ன நான் சொல்லியிருப்பேன்னு தெரியும், முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஃப்ரீன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஜிடிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஃபுல் நிறைய ஜிடிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிடுவேன் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கினதுக்கப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தம்பியை பற்றி சொல்லியிருப்பேன். அவர் வந்து இப்போ இங்கே வந்து ஃப்ரீன்னு அவர் கமெண்ட் பண்ணாருன்னா அவர் நான் கண்டிப்பாக அக்கௌண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். அவர் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ரீ மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தான். அவர் கமெண்ட் பண்ணாருன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேராக பார்த்தீங்கன்னா போகிறோம், நம்ம இன்ஜின் கிட்டே போகணுன்னு நினைக்கிறேன். இன்ஜின் கிட்டே போகிறவங்க எத்தனை பேர் வர போகிறான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறன்னு நினைக்கிறேன். சப்போ இப்போ இது மேலே ஏறி தான் போகணுன்னு நினைக்கிறேன் நான். அப்பா எங்கேருந்து வந்தா இவன் திடீர்னு பார்த்தா மூஞ்சில் அடிக்கிறான் ஜிவிட்டி. எம்மாடியோ பிரேக் ஃப்ரீ எஃப்ஆல் தானே போல இருக்குது. யாரா நீ, எவன்டா நீ, எங்கேருந்து வரா? ஐயோ இவன் எங்கேருந்து வராங்கன்னே தெரியல ஜிவிட்டி. பாருங்கள் திடீர்னு வந்து வவுத்தமுக்குறாங்க. ஐயா வேலாம் வச்சு என்ன பண்ணுறது இல்லை. அடியை பாருங்கள் எப்படி குத்துறான் பாருங்கள். ஆர்த்ரோ மார்கன் கிட்டே வச்சுக்கிட்டு இருந்தால் சும்மா அவனை விடுவான். கீழே போட்டாச்சு விட்டி பாவம் அடித்து தொங்க விட்டாச்சு. இன்ஜின் கார் என்னமோ சொல்கிறாங்க, ஃப்ரண்ட் ஆஃப் த இன்ஜின் கார். அதுக்கு நிப்பாட்டின போல இருக்குது. நீ எடுத்துனா நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டி வச்சுச்சு விட்டி ஒரு வழியாக. எவ்வளோ தூரம் நம்ம வண்டி வீணாக போன வண்டி வந்துருச்சு. ஒரு வழியாக நம்ம நிப்பாட்டியாச்சு ஜிவிட்டி, நிப்பாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கேங் வராங்கன்னு நினைக்கிறேன். சுடுறாங்க ஜிவிட்டி. இவங்களை வேறு நான் எப்போ தாக்கி பண்ண போகிறேன்னு தெரில. இவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அங்கே ஒருத்தவங்க இருக்கான், இங்கே ஒருத்தவங்க இருக்கான், எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில. நம்ம இவங்களை சுடுறதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறோம். அவங்க 2 பேர் தான் நம்ம சுடுறாங்க நினச்சேன் ஜிவிட்டி. பார்த்தா கூட்டம் 10,000 கூட்டம் அங்கிட்டு இருக்குது ஜிவிட்டி. ஏன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே இவ்வளோ பேரோட இருக்கியே அப்படின்னு நினச்சி நானும் போகிற பாருங்கள் ஜிவிட்டி. அங்கே பாருங்கள் ஜிவிட்டி எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள். வீணாக போனவங்க. இவங்களை எப்போ நான் சுட்டு, எப்போ தள்ளி, எப்போ நம்ம வீடியோ முடிச்சு இவங்க ஒருத்தவங்க இவங்க நான் எப்போ முடிக்க போகிறேன்னே தெரியல ஜிவிட்டி. இப்படி ஒரு வழியாக நம்ம இவங்களை சுட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படைகள்லாம் வந்தாச்சு. அந்த படைக்கு நம்ம போக போகிறோம். இந்த வீணாக போனவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஜிவிட்டி. நானும் சுட முடியலை எனக்கு. பாருங்கள் என்ன பண்ணல முடியும் எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குரூப் வந்துருச்சு பாருங்கள். நம்ம என்ன குரூப்பு பேரே மறந்து போச்சு நம்மளுக்கு. சரி இப்போ வந்து ஏறுவோம். டச்சு குரூப்புங்கிற பேரே மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா சரி. நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். இப்போ வேணும் சொல்கிறாங்க, வாங்க பார்ப்போம். Listen to me. We don't want to kill any of you. Seems our friends have gone deaf. Wake them up a little. இப்போ என்னென்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இதை பார்த்து யாராச்சும் கதவு திறந்து கதவை மூடி வச்சுட்டு வேணும் உள்ள எவனோ இருக்காங்க. இன்னொருத்தவங்க வேறு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாவம் பயிலுவா மாட்டினாங்க நம்மக்கிட்ட. இப்போ பாருங்கள் அடியை பாருங்கள், அடிக்கிறதில்ல பயிலுவா மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட சுடுறானே தெரில. பெட்டி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு விட்டு. இந்த பெட்டிக்குள்ளே தான் நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். வாங்கடே போவோம்பா. எங்கள் பாம்பை வச்சு விட்டா தான் ஓப்பன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஜிவிட்டி. சுட வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஜிவிட்டி. பயில வந்து வேணுக்குன்னு இருக்காங்க ஓப்பன் பண்ணாமல். அதனால நம்ம போய் பாம்பை வச்சு விட்டுலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாம்பு வச்சாச்சு. இப்போ சூடு காட்டுற மாதிரி தான் நம்ம வேலை. வச்சு ஓடுறா ஆர்த்ரோ. என்னையே ஓட சொல்கிறாங்க. ஓடுறா திரும்பி பக்கம் ஓடுற வெடிச்சிட்டு போகுது. எப்பப்பா எல்லோரும் அங்கே தலையை முடுறாங்க. நம்ம ஆர்த்ரோ மார்கன் மட்டும் மாசாக நிற்கிறாரு பாம்பு அடிக்கும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு ஜிவிட்டி. இப்போ இவ்வளோ தான் போகணும். இதுக்குள்ளே தான் காசு பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க வண்டாயம் பாருங்க. இந்த வீணாக போனேன் எதுக்கு வேணுக்குன்னு எதுக்கு விட்றாங்க இதை மாட்டினீங்க. வாங்கடா நான் சுடல பண்டையெல்லாம் தெரிக்க போகுது. என்னடா உங்களுக்கு வீணாக போனீங்களா? வந்து நில்லுங்கடே வரிசையாக நில்லுங்கடே. என்ன உங்களுக்கு அவ்வளோ பாருங்க இந்த வீணாக போனீங்களா. என்ன பண்ணேன்னு எனக்கு புரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போக சொல்கிறாங்க நம்மளை. உள்ளக்கு இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க. ப்ரைவேட் காரை என்ன ஒன்றுமோ சொல்கிறேன் ஜிவிட்டி. இனிமேல் புரியலை. இப்போ மேலே ஏற சொல்கிறீங்க. என்ன தான் இருக்குன்னு வாங்க இப்போ வாப்பா. It's like a palace. Well, now I've seen everything. Oh, you two got the safe? I'll search the rest. Oh, yes. Should be easy as cake. What's your name? You're just gonna stay. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு பார்க்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்கிரேட் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குது இங்கே நம்ம எழுதி வச்சுருவாங்க புத்தகம் கணக்காக. இதெல்லாம் நம்ம படிக்க தெரியாது. நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நம்ம எங்கேயோ போயிடுவோமே. அதே இதில் வந்து ஜாப்பனீஸ்லையும் இங்கிலீஷையும் கலந்து போட்டு எழுதியிருக்காங்க. நமக்கு புரியலை. நம்மளுக்கு எதுவும் புரியலை ஜிவிட்டி. அதெல்லாம் வச்சுட்டு போயிடுவோம். இப்போ புரிஞ்சால் தானே எதுவும் நம்மளால் பண்ண முடியும். சரி இதில் என்னமோ எழுதியிருக்கு. பாத்ரூம் மார்கன் டேர் பெம் பிம் பிம் பஸ்கானா குஸ்கானா லிம்பானா
நம்ம எழுதி இருக்க ஜிவிடி எதுவுமே நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. சரி இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அடுத்த இடத்துல என்னடா இருக்குது, அடுத்த இடத்துல ஒரு புத்தகம் ஒரு மருந்து இருக்குது ஜிவிடி. சரக்கு பாட்டில் அம்மா ஆர்த்துரோக்கு நீங்கள் வேட்டை தாண்டா சரக்கா ஃபைன் பண்ண. சரக்கு அடிச்சிட்டு படுத்து தூங்கிடாத ஆர்த்துரோ 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 ஆர்த்துரோ. அடுத்து நம்ம எழுதி இருக்க ஜிவிடி ஜாம்ஷன் மினி 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 கார்போன். அடுத்து அதுவும் நம்மளுக்கு புரியலை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னு சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை ஜிவிடி. இப்போ வந்து இவர் தான் ஓனர் போல இருக்குது. ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இவர்கிட்ட. இப்போ இங்கே வச்சுருக்க நம்ம செக் பண்ணுவோம். இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஏதோ உள்ளே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெட்டியில் பாருங்கள் ஏதோ ஒரு பெட்டி கிடச்சிருக்கு. அம்மா இதுதான் பணம்லாம் இருக்குமோ, ஒரு கட்டு பணம் கிடச்சிருக்கு. அம்மாடியோ நம்ம 1000 கட்டு பணத்தை தேடி வந்தா இங்கே ஒரு கட்டு பணம் கிடைக்கிது. நம்ம என்ன பண்ண. சரி 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 என்ன ஜிவிடி இந்த ஓட்ட ட்ரெயினை கொள்ளடிக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு மட்டி பொருள் கூட இல்லை ஜிவிடி. நம்ம ஒரே ஒரு பாம்பு நம்ம கிடச்சிருக்கு ஜிவிடி. ஒன்றத்தையுமே காணா ஜிவிடி. ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு நினச்சேன். உருப்படியாக ஏதாச்சும் இருக்குன்னு ஜிவிடி நினச்சேன். ஆனால் ஒரு மண்ணுமே இல்லை ஜிவிடி. இந்த இது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இப்போ என்னத்தை தானே பண்ண போகிறேன்னு தெரில. கீழே ஏதாச்சும் இருக்கா? இல்லை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு புரியலை. சரி இதை மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம வெளியே போகிறது தான் நம்மளுக்கு நல்லது ஜிவிடி. வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் ஒரு மண்ணாங்கட்டியுமே இது உள்ளது இல்லை. இப்போ வெளியே போய் ஏதாச்சும் பண்ணலாம். நம்ம வாடே வெளியே போவோம் வாடாடே. இவன் ஒருத்தவன் நடந்துக்கிட்டே இருக்கான். Let's hurry this along now. What did you find? These bonds. They worth anything? Oh, sure. Bearer bonds. I think we can probably sell these pretty easily. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு எதுவுமே புரியலை. என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவ்வளோ தான் காசு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வீணா போனவன் மாதிரி இவ்வளோ பெரிய ட்ரெயினை கொள்ளடிச்சு என்னால் பெருசாக தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு மண்ணுமே இதில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்னமோ சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏன்டா அப்படி இங்கே வந்தீங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்னமோ சொல்கிறாங்க. நம்ம ஒப்படைப்பில் வந்து இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் என்னமோ பண்ணணுமா, என்ன பண்ணணும், ஓட விட்டுலாமா தப்பிக்க விட்டுலாமா இல்லை இருக்கட்டுமா. சரி என்னென்னு பார்ப்போம். நம்ம யோசிச்சு முடிவு பண்ணுவோம். முதல்ல இங்கே வந்து ஓட விட்டு வீரா சூரா தீரா பாட்டை போட்டும் இதில் சொல்லுவோம். வீரா சூரா தீரா வாடா அதீரா வாடா வாடா காடெல்லாம் அரசாங்கம் எடா. இப்போ வாங்க உள்ள கப்பை இருக்கோம் இதில் போட்டு தள்ளுவோம். எங்கடா ஓடுறா ஓடுறா வீரா சூரா தீரா வாடா. இவன் நம்ம மேலே ஏறணும். மேலே ஏறதுக்கு என்னடா அழுத்தணும்டா. மேலே ஏறியாச்சு. அதீரா வாடா வாடா. அந்த இருக்கா இவன் 2 பேரும் போட்டு தள்ளிடலாம். காடெல்லாம் இவங்க மண்டை மேலே ஆட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிற நேரம் வந்துருச்சு. 2 பேருமே போட்டு தெரியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா குதிரை மேலே போய் ஏறணும். நம்ம குதிரை எங்கே இருக்குது? டாமி சுன் டாமி அங்கே நிற்கிது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண நினைக்கிறேன். நம்ம குதிரை மேலே ஏறி போய் நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடலாம். சரி வாங்க இப்போ போகலாம். இப்போ வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போவோம். எங்கே நம்ம போகிறோம்? ட்ரெயினை வெடிக்க வைக்க. எங்கே நம்ம போகிறோம்? ட்ரெயினை வெடிக்க வைக்க. இப்போ நம்ம ட்ரெயினை வெடிக்க வைக்க போகிறோம். இந்த ஒரு மிஷினே எவ்வளோன்னு பாருங்கள், எவ்வளோ தூரம் போகுதுண்டு, எவ்வளோ லென்த்தாக போகுது. இந்த கேம் விளாண்டாலே இது ஒரு கடுப்பு. இந்த மிஷின் கடுப்பு மட்டும் தான் அந்த கேமில். ஆனால் அடுத்து நம்ம GTA 5 தான் போட போகிறோம். கவலையே படாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் நேராக போகணும் ஜிவிடி. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த கமாண்டு கீழே நீ வந்து ஃப்ரீன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு GTA 5 நான் கண்டிப்பாக தருவேன். ஒரு 10 கமெண்ட் வந்தாலும் GTA 5 உங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேன். ஓகே 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 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகணுன்னா இப்போ இந்த ட்ரெயின்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் எடு. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஃப்ரீன்னு கமெண்ட் பண்ணால் GTA 5 அப்படின்னு கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கிவ்வே கன்ஃபார்ம் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணால் கூட நான் GTA 5 கொடுக்க போகிறேன். ஒரு ஆள் வேறு ஆள் கமெண்ட் பண்ணாலே நான் GTA 5 கொடுக்க போகிறேன். ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குது. கிளியர் பண்ணி அந்த கேமை வந்து உங்களுக்கு நான் கரெக்டாக பண்ணி தந்துடுவேன். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீன்னு மட்டும். சரிங்களா? ஓகே டன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினுக்குள்ளே நேராக போகணுன்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் போய் ஏறணுமா தெரியலையே. எப்பப்பா 24 என்னமோ ஒரு போட்டிருக்கு. சரி பார்ப்போம். என்னமோ சொல்கிறாங்க. இதில் எப்படின்னா பாம்பு வைக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளக்க போய் வச்சு விட்டு வருவோம் பாம்பை. ஒரு பாம்பு வைக்கிறது தானே, நம்மளால் பண்ண முடியாதா? சரி வாங்க போய் இப்போ வச்சு விட்டு வருவோம் பாம்பு. பாம்பு வைடா கேம் உலகிற சிங்கம் போல் பாம்பு வைடா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாம்பு வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ விட்டு நம்ம கீழே இறங்கணும். வண்டி போய் அப்படியே டிங்குன்னு வெடிச்சிருவாப்புல. இப்போ நம்ம குதிரை மேலே பாஞ்சு ஏறுவோம் வாங்க. இதுலேருந்து கூட குடிக்க தெரியல ஆழ்த்துருவோம் மார்கனுக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏறன்னு நினைக்கிறது மேலே குதிரை மேலே ஏறி சவாரி பண்ண போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருட்டாக போயிடுச்சு ஜிவிடி.
இருட்டாக போயிருச்சு. ஏன்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குடே. ஏதாவது சொல்லுங்கடா. ஏடா என்னமோ சொல்கிறது, என்னமோ லோடிங் ஆகுது ஜிடி. என்னென்னு பார்ப்போம் பொறுத்து இருந்து ஃபேஃபேண்டு. So, we getting out of this hellhole? We're gonna try. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காத ஜிடி. நம்ம எதிர்பார்த்தா நம்ம ட்ரெயின் வந்து மட்டி கணக்காக போச்சு. அதனால வந்து இந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம வந்து பசி பண்ணியாலும் செத்துக்கிட்டு போனாலும் போயிட போகிறோம். இது வந்து பனிமூட்டமாக வேறு இருக்குது. அதனால் நம்ம வேறு இடத்துக்கு இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்கள் ஜிடி, ரொம்ப தூரம் இப்போ தான் பனிமூட்டத்தை பார்த்து சலிச்சு போய் பாருங்கள் எவ்வளோ அழகான இயற்கை நம்ம கண்ணுக்கு தெரியுண்டு. பார்த்திங்கன்னா வந்து போகிறது வந்து ரொம்ப தூரம். ஆனால் நம்ம போகிறத நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். சரிங்களா ஜிபிடி? இப்போ நான் வந்து போகிறத மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் என்னாச்சுன்னா வண்டி டயர் ஒன்று கரண்டு போச்சு ஜிபிடி. இப்போ வந்து மாட்ட நம்ம இந்த ஓட்ட வண்டி டயர் மாற்றி எப்போ கிளம்ப போகிறோன்னு தெரில. எப்படின்னா நம்ம அப்படியே அந்த வந்து மாட்டுற இந்த வண்டி டயர் தான் நம்ம போய் மாட்ட போகிறோம். சரி இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா வீரை சுத்த விட நினைக்கிறேன். அடுத்த மாதிரி எனக்கு இவ்வளோ பெரிய வேலையா? சரி வாங்க போய் இப்போ மாட்டுவோம். வண்டியை மாட்டு ஈ எழுதுன்னு நினைக்கிறேன். ஈ எடுத்து டேப் பண்ண சொல்கிறேங்க. ஆஹா தள்ளுடே டச்சு பண்ண காமங்க தள்ளு ஒன்றால் முடியும்டா. ஆர்த்தமாக இருக்க முடியும் ஒன்றால் முடியும் தோலா. ஒரு வழியாக மாட்டியாச்சு ஜிவிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப போகிறோம். சரி இப்போ வந்து இப்போ கிளம்புற ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ரொம்ப தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. சரி ஜிவிட்டி நம்ம கிளம்புற மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஆஹா ஜிவிட்டி, ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு ஜிவிட்டி. வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தா ஜிவிட்டி. இன்னும் போல சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சாப்டர் 2க்கு வந்தாச்சு. வாழ்த்துக்கள். ஆனால் என்ன ஒரு சோகமான விஷயம்னா அந்த கேமை நம்ம வந்து இன்னும் விளையாட போகிறது இல்லை ஜிவிட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோக்கு வியூஸ் கிடைக்கல. ஆனால் சாப்டர் 2 முடிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்று நம்ம GTA 5 எடுத்து போட போகிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம்ல. ஆனால் GTA 5 தான்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேராக அந்த இடத்துலேருந்து போகணும்னு நினைக்கிறேன். நம்ம சொல்கிறாங்க ஜே சின்ன இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணானே நம்மளுக்கு புரியலை. இப்போ என்ன பண்ணணும் அடுத்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். நம்ம முதல்ல அந்த கேமை சேவ் பண்ணால் தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சேவ் பண்ணியாச்சு. சாப்டர் 2 ஹாய் எவ்வளோ ஜிடி. இந்த நான் இதோட முடிச்சிக்கிறேன். டாடா பை சேவ் ஜிடி. அது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு GTA 5 அக்கௌண்ட் தருவேன். அவ்வளோ ஜிடி. அடுத்த பார்க்கலாம். டாடா பை சேவ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் ஜிடி.